ஸ்ரீதரோட நீங்கள் பணியாற்றும் போது தமிழ் சினிமாவுடைய உச்ச நடிகரான ரஜினிகாந்தோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு துடிக்கும் கரங்கள் படத்தில் உங்களுக்கு கிடைச்சது. நீங்கள் ஒரு உதய இயக்குனர், ரஜினிகாந்த் ஒரு சூப்பர் ஸ்டார். எப்படி பழகினார் உங்ககிட்ட? ரஜினி சார் வந்து என்னால் அவ்வளோ ரொம்ப பாசமாக இருப்பார். நான் வந்து துடிக்கும் கரங்களில் ஒர்க் பண்ணும்போது நான் பயங்கர ஃபேனு. அப்போ வந்து அந்த பர்ட்டா கேரக்டருக்குல்ல அப்போயும் ரஜினி 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 அதுக்கப்புறம் டைரக்டர் படம் வந்து இது இளமை ஊஞ்சலாடி அந்த படம்லாம் வந்து பண்ணும்போது வேற மாதிரி இருந்தார். அவர் வந்து இவரை ஹீரோ வச்சு பண்ணும்போது வந்து எனக்கு வந்து உள்ளே போனோன்னா அப்போ ரஜினி அப்போ அதுலேயும் ஒரு ஸ்டைல் பண்ண ஒரு சிங்கிள் கையில் வந்து க்ளோஸ் மாட்டியிருப்பார். அந்த படத்தில் கேரக்டர் க்ளோஸ் மாதிரி. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வணங்காமுடிக்கு அப்புறம் வந்து 82 அடி கட் அவுட் வச்ச படம் துடிக்குங்கரங்கள் தான். ஜெமினி இதில் வந்து வச்சாங்க பின்னாடி, நம்ம ஃப்ளைஓவருக்கு பின்னாடி வச்சாங்க. உண்டி விளையாடிச்ச மாதிரி ஒரு இது வச்சுருந்தாங்க. வணங்காமுடி சிவாஜி சாருக்கு வச்சதுக்கப்புறம் இந்த கட் அவுட் தான் பெரிய கட் அவுட்டு வந்து கேரி சார் வச்சார். ஸோ அதில் நடந்த இன்சிடெண்ட்டு தான் வந்து நான் அதில் வந்து ஒவ்வொரு ஷாட்டுக்கும் வந்து ரஜினியை கூட்டு வாங்கப்பா அப்படின்னா ரஜினி சார் வந்து எப்போ பார்த்தாலும் படுத்துக்கிட்டே இருப்பார். போய் புல் தரையில் போய் காட்சி போட்டு படுத்துருவார். போய் அண்ணே அண்ணன் தான் கொடுப்பேன். அண்ணே அப்படின்னா எதிர்பார்ந்துச்சுன்னா என்னன்னா ஷார்ட் ரெடி அப்படின்னு அப்படி போயிடும். அந்த ஸ்பீடு அது வரைக்கும் தூங்கிட்டே இருப்பார். அப்படியே தான் கிடப்பார். நினச்சி வந்து ஷூட் பண்ணுவேன். இப்படி தான் வந்து ஒவ்வொரு நாள் வந்து நான் தான் அவரை வந்து கூப்பிட்றது போகிறது. இந்த அப்போ நடராஜா ஹோட்டலில் தங்கியிருந்தோம். அப்போ தான் ரஜினி சார் புதுசாக கல்யாணம் முடிச்சிருக்காரு. அந்த துடிங்கரங்க தான் கல்யாணம். அந்த ஃபியட்டு 5004 ஃபியட் ஒயிட் காருங்களேன். அதில் தான் மேடம்லாம் வருவாங்க போவாங்க. அவங்க வந்து கார் கற்றுக் கொடுத்தாரு அவங்களுக்கு. அங்கே ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. கார் கற்றுக் கொடுத்துக்கும்போது வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டு. பின்னாடி பஸ்ஸு டிரைவர் இருக்காங்களா, அந்த கவர்மெண்ட் பஸ், அதில் வந்து யாரோ ஒரு சின்ன பேக்கில் வந்து எதோ தட்டிட்டு போயிடுச்சு. அவன் தப்பு தான் விழுந்துட்டு வண்டி போயிடுச்சு. யார் இடிச்சாங்கன்னு பார்த்தா இப்படி வந்து ரஜினிகாந்த் இது பண்ணிட்டாங்க. அப்படி நான் மறுநாள் வந்து ஈவினிங் பார்த்தா அந்த நடராஜ் ஹோட்டலே வந்து டிரைவர்ஸ் யூனியனு அந்த பல்லவன் இது மாதிரி சார் நிற்கிறோம். வெளியே வர சொல்லு ரஜினிகாந்த் பார்க்கணும், நாங்கள் வந்து போனோன்னா எங்கள் பிள்ளைய இடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பயங்கரமான இது நடந்துக்கிட்டுச்சு. அது எல்லாம் ரஜினி சார் இல்லை எங்கேன்னா பார்த்தா ஒரு 4 மணிக்கு ஜிம்முன்னு காரில் வந்தார். வந்தேன்னு அப்படியே அந்த க்ரௌடு அப்படியே ரஜினி வாழ்க வர்றதுக்கு முன்னாடி இருந்த மூடு வேற அப்படியே தப்புன்னு அடப்பாவிகளா அவரை பார்க்குறதுக்கு நின்றுருக்கானே சார். அவ்வளோ டக்குனு உள்ளே போயிட்டார். போய் கதை லாக் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. மார்னிங் வந்து ரஜினி சார் வந்து இப்போ ஷாட்டுக்கு அந்த மேகம் முந்தானேங்கிற சாங் எடுக்க போனோம். அது அப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் அதுக்கு மியூசிக் டைரக்டர். அந்த சாங் எடுக்க லொக்கேஷனுக்கு போனால் இவர் ரஜினி சாரை வந்து கூப்பிட்டு பார்த்தா ரஜினி சார் காணும். எங்கன்னா ரஜினி சார் தேடுறாங்க எல்லா இடமும். அப்புறம் போய் பார்த்தா ரஜினி சார் வந்து காலையில் போய் அந்த பையன் இருக்காங்கள அந்த பையனை போய் பார்த்து அப்போ ஒரு 10,000 ரூபா பணம் கொடுத்துட்டு அப்புறம் தான் ஸ்ட்ரெயிட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ அந்த மாதிரி இன்சிடெண்ட்டெல்லாம் அது கொஞ்சம் அந்த துடிக்கரங்களில் தான் ரஜினி சார் இதில் வந்து அதில் வருதுன்னு. அதே போல் வந்து அந்த படத்தோட மிக்சிங்கில் அந்த ஒரு செட்டில் வந்து மினியேஷிங் சாங் வந்து ரவிகாந்த் வச்சு ஒரு சாங் எடுத்துக்கிடணும். அப்போ நான் வந்து ஜெமினி ஃப்ளோரில் வந்து இங்கேருந்து இறங்கி நடந்து பஸ்ஸில் விட்டு இறங்கி நடந்து போய்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன ஒரு ஃபேட்டு ஜிப்புன்னு வந்து முன்னு நின்றுச்சு பார்த்தா ரஜினி சார் எங்கே போகிறேன் எங்கே வரணும் வண்டியில் ஏறு அப்படின்னு. இல்லை சார் நான் பக்கத்தில் இருக்கு நீ போனேன் வண்டியில் ஏறினேன். இல்லை சார் நீங்கள் போங்க சார்னு வந்து போச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் அங்கேருந்து பார்த்து எப்போ ஷூட்டிங்கில் பார்த்து நம்ம பேக் ஷாட்லேயே பார்த்து நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் நின்று வந்து வண்டியில் வந்து அந்த அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் மூலிமா ஒரு 1000 ரூபா பணத்தை வர அவன் பாக்கெட்டில் வச்சுட்டு போனார். அதே ரஜினிகாந்த் சாரை வந்து கேஆர்ஜி சாருக்கு படம் பண்ணேன், சுதந்திரம்ன்ற படம் பண்ணேன். அந்த படம் பண்ண ப்ரொஜெக்ஷன் வந்து ரஜினி சாருக்கு வந்து போட்டு வந்து என்னை தூங்க விடலை. என்ன படம் பண்ணியிருக்கேன் ஆச்சா போச்சா எனக்கு கொலையை திட்டார். ராத்திரிலாம் ஃபோன் வந்து இந்த பப்ளிசிட்டி அப்படி பண்ணு இப்படி பண்ணு முதலாளிகிட்ட நான் சொல்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னார். இவர் கேரிச்சார் ஏய் என்னப்பா உன்னை போட்டு இப்படி இருந்தாலும் இப்படி போந்துக்கிட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான் தான் மனுஷன் அடுத்த படம் நீ தான் பண்ண போகிற அப்படின்னு இவர் என்னை ஏற்றி விட. நாங்கள் வந்து இங்கே கல்யாணம் நான் வந்து இப்போ வேற ஒரு படம் பார்த்துருக்கேன் கல்யாணம் வந்து டேய் ரஜினி சார் ஃபோன் அப்படின்னு அங்கே வந்து ஃபோன் கொடுத்தாங்க. வந்தோன்னா வந்து இது இப்படி பண்ணுங்க அந்த ஷா அது நல்லா இருக்கு இது இப்படி அவர் இப்படி
பண்ண அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன நம்மளுக்கு பண்ண வேண்டிய இது அவசியம் கிடையாது. இது இந்த மாதிரி ரஜினி சார் விடுது. அதே போல் ரஜினி சார் கூட வந்து நான் ஃபஸ்ட்டு தாலாட்டு கேட்குமா முடிஞ்சோடனே சிவாஜி ப்ரொடக்ஷனுக்கு நான் வந்து ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ரஜினி சாரை வந்து இப்போ சிவச்சந்திரன் வந்து கதை, நான் டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போனாங்க. அப்போ வந்து ரஜினி சார் ஃபுல்லாக ஸ்கிப்பிங் வீட்டில். அப்போ பார்த்தோன்னா அந்த ரஜினியெல்லாம் பார்க்க முடியாது. ஸ்கிப்பிங் அடிச்சுக்கிட்டே இருப்பார். வீட்டில் போய் உட்காந்து ஒரு லெமன் ஜூஸ் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு சிகரெட்டை குடிச்சிக்கிட்டு அந்த கேப்பில் கதை சொல்லிட்டு போனோம் அவர் வீட்டுக்கு. எல்லாம் சொல்லி எல்லாம் முடிச்சோன்னே படத்துக்கு பேர் என்ன வச்சுருக்க அப்படின்னா வள்ளல் சார் அப்படின்னா அவ்வளோதான். கையை முடிச்சா சூப்பர் 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 டைட்டில் சூப்பர் அவர் பண்ண டைட்டில் அது. அதுக்கப்புறம் வந்து இப்படி இப்போ எங்கே பார்த்தா இப்போ ரஜினி சார் பார்த்தோம்னா இந்த கதையாக தான் அந்த வள்ளல் கதை இல்லை 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 அது வேற ஒரு கதை. ஆக்சுவலாக வந்து இதுதான் இப்போ ரெடி பண்ணேன். நான் ரெடி பண்ணது அதுதான். ரகுவரன்கிட்ட உள்ள தனித்தன்மைன்னா நீங்கள் எதை சொல்வீங்க? இந்தியாவில் இருக்க ஒரு ஆர்டிஸ்டே கிடையாது சார். இந்தியன் ஆர்டிஸ்டே கிடையாது. பேசுகிறதே வந்து அவன் இப்படி இவன் இப்படி அது மெக்னாஸ் கோல்டேருந்து அந்த கோல்டேருந்து பார்த்தா புக்ஸ் ஃபுல்லாக ரஷ்யன்ஸ் புக்ஸு ரஷ்யன்ஸு ஆல்பங்கள் இதில் தான் வந்து நிறைய வந்து எனக்கு கொடுத்து பேசும்போதெல்லாம் வந்து அது வந்து அட்வான்ஸு தாட்டாக இருக்கும். அதனால நம்மளுக்கு மண்டையில் ஏறல. அந்த அளவுக்கு உள்ள புத்தியில் நம்மளுக்கு என்ன தொழில் மாத்திரம் கற்றுக்கணும். நம்ம எப்பயும் போல் இந்த 16 வயதில் படம் பார்த்துட்டு வந்தவங்களாச்சே நம்ம. ஸோ அந்த இதுக்குள்ளே இப்படி தான் நம்மளுக்கு ஃபீலிங்கு. இவங்க தாட்டெல்லாம் வந்து இவங்க வேறு மாதிரி பார்வைகள். அந்த ஃபிகர் வந்து பின்னாடி வந்து இவ்வளோ பெரிய நடிகனாகணும்னு நம்ம அதே மாதிரி என் படத்தில் 2 படத்தில் நடித்தார். அப்போ தான் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருப்பார். சிகரெட்டு திருடின கதையெல்லாம் சொல்லுவார். என்னடா ஒன்று சுதந்திரம்லாம் நடிக்கும் போதெல்லாம் வந்து அப்படி அது எதிர்த்தப்பில் இருக்க ஆர்டிஸ்ட்டை வந்து நீ என்ன வேணாலும் நடிச்சுக்க, நான் நடிக்கிறேன் அவ்வளோதான். இப்படி வேண்டாலும் நடி, நான் நடிப்பேன், நீ ஜெயிச்சுக்க அப்படிங்கிறத அவருக்காங்க. அதில் தான் நாங்கள் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்லாம் வந்து பயந்து போவானுங்க. அதனால் வந்து இப்போ முதல்ல வந்து அவங்க காம்பினேஷன்லாம் வந்து எடுக்காதீங்கப்பா, தனித்தனி க்ளோஸ்அப்ஸ்லாம் எடுத்துக்கணுன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேர் வந்து பயந்தே சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நான் அவனை போடாதீங்க, ரகுவரனை போடாதீங்கன்னு நான் வந்து ஒரு என்ன விளையாளைய போன போலாம் ரகுவரனை போடாதீங்க என்னை ஆப்போசிட் பார்ட்டி சொல்லுது. நான் வந்து இல்லை ஃப்ரெண்டுங்க, நான் வந்து ஃப்ரெண்டுங்கிற காட்டில் வந்து எனக்கு அந்த கேரக்டருக்கு அவர் தான் அந்த அந்த படம் பெரிய கேரக்டர் சார். சரிதாவும் அவனுக்கு வந்து அப்படி பின்னிருப்பாங்க. ஸோ அந்த அந்த லெவலுக்கு வந்து யார் நடிக்கிறக்கு ஆள் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அவரை போட்டேன். அந்த மாதிரி மிகப்பெரிய கலைஞர். நம்ம அவரெல்லாம் இழந்ததெல்லாம் சின்ன வயசில் இழந்ததெல்லாம் வந்து பெரிய. நீங்கள் இணைஞ்சு வேலை பார்த்ததில் மிக முக்கியமான ஒரு கலைஞர், கதாசிரியரும் நடிகருமான ஆர்பி விஸ்வம். அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு சொக்க தங்க அவர் வந்து விஷயங்கள் வந்து இன்னொரு பாக்யராஜ் சார்னே நான் சொல்வேன். அந்த அளவுக்கு வந்து விஷயங்கள் அவர் பாக்யராஜ் சார் கலகலப்பான ஒரு மூடியாக இருக்கும். அதிகமாக பார்த்தோன்னா இவருக்கு வந்து பார்த்தோன்னா பயமுறுத்துகிற பேசுவார். இவன் இருந்தாலும் நம்மளோட ஒட்டுவோம். நான் ஒட்டினதுக்கப்புறம் தெரியும் அது வந்து ஒரு கற்கண்டு. அப்படி ஒரு ஏழைய மனசு, அப்புறம் தாராள மனசு, ஹெல்பிங் டெண்டன்சி நிறையா இருக்கு. அதே ஒரு டிஸ்கஷன் உட்காந்தா தேவையில்லாதெல்லாம் அந்த மேட்ரு மட்டும்தான் பேசுவார், வேறு எதுவுமே பேச மாட்டார். நிறைய விஷயங்கள் அவர் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம வந்து அவர் வந்து ஒரு கல்லுமே இருக்கார். என்ன அந்த அவர் முதல்ல வந்து நாங்கள்லாம் வந்து அறுவடை நாள் இப்போ வந்து வில்லனை வந்து லிவிங்ஸ்டன் தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது சண்டை போட்டு விஸ்வன் போட்டாங்க. அந்த ப்ரொஜெக்ஷன் பார்த்தோன்னா ப்ரொஜெக்ஷன் பார்த்தோன்னா சிவாஜி சார் பின்னாடி என்னை உட்கார வச்சாங்க. அதாவது டபுள் பாய்ச்சி போடுவாங்கள்ல, அப்போ வந்து கூப்பிட்டு வந்து நீங்கள் அப்போ உட்காந்துங்க ஏதாவது சொல்ல கரெக்ஷன் எழுதுங்க அப்படின்னா நான் மனோரமா இதில் வந்து நான் போய் பின்னாடி உட்காந்துருக்கேன். நான் யாரும் வரமாட்டேன், நான் மட்டும் அப்பா பின்னாடி உட்காந்துருக்கேன். படம் ஓப்பன் போட்டேன், தேவனின் கோயில் படம் ஆரம்பிச்சு தூங்கிட்டார். கோட்டை சத்த மாதிரி கேட்டுச்சு. ஏன்னா நானும் எழுதுறதுக்கு வெயிட்டிங்கில் இருந்து ஒன்றுமே காணாமல். அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரோல் போட்டோன்னா காஃபி சொல்லு அப்படின்னாரு. இன்னும் காஃபி வந்து அப்புறம் அடுத்தது படம் ஸ்டார்ட் பண்ணால் மறுபடியும் தூங்குற சவுண்டு படம் முடிச்சு. என்னடா ஒன்றுமே சொல்ல, வெறும் பேப்பரோட நான் ஃபுல்லாக நிறையா சொல்ல போகிறான்னு பார்த்தா ஒன்றும் வெறும் பேப்பரோட. வெளியே வந்தோன்னா வந்து எல்லாம் அப்படியே வெயிட்டிங்கில் இருந்தாங்க. வந்தோன்னே அப்படியே பார்த்தேன், யாரா அவன் விஸ்வம் அப்படின்னாரு. அவன் பிளாக் கோப்ராடா
அப்படியே சிவாஜி சார் சொன்ன ஒரு டைலாக் இது, ஒரு பிளாக் கோப்ராடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்புறம் படம் ஓகே, மீதியை வந்து சாமியார் பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டார். அவர் இளையராஜா சார் சொல்லி சாமியார் பார்த்துட்டு போயிட்டார். சீன் பை சீன் சொல்கிறார் சார். நீ நான் தூங்குறான்னு சொல்லல, சீன் பை சீன் டைலாக் சொல்லிக்கிட்டே இருக்கார். விஸ்வன் டைலாக், அந்த ஸ்டார்ட் தூங்குனாரா வச்சாரா எனக்கு ஒன்றும் தெரியல. நான் பின்னாடி தான் நான் உட்காந்து, எனக்கு என்ன தெரியும், முன்னாடி முழிச்சுக்கிட்டே தூங்குனாரா என்னன்னு எனக்கு தெரியும். படம் ஃபுல்லாக சொல்லி அந்த அது கரெக்டாக ஒரே ஒருத்தவங்க பிளாக் கோபுராடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இந்த மாதிரி ஒரு நடிகன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ அதுதான் அந்த அவருடைய இது. அறுவடை நாளுடைய வந்து ஒரு இதே வேறு சார். அது ஒரு வைப்ரேஷன். எல்லாம் இப்போ ஆர் சுந்தரராஜன் சார்லேருந்து எல்லாருமே அந்த படம் பார்த்துட்டு வந்து எங்களுக்கு எவ்வளோ ஆஃபர் வந்துச்சு தெரியுங்களா. அப்புறம் எத்தனையோ பூட்டி சார் குமார் சார் அங்கே தான் கொஞ்சம் இதான சரியா கரெக்டாக வந்து அவருக்கு பேக்கிங் கரெக்டாக வந்து கொடுக்குறக்கு ஆள் இல்லை. நாங்கள் எவ்வளோ இப்போ நான்லாம் வந்து ஃபுல்லாக பேக்கிங் இருந்தேன், மிஸ் ஆச்சு. இல்லாட்டினா இன்றைக்கி வந்து அவர் மிகப்பெரிய டைரக்டர், இங்கே இந்தியாவிலே பெஸ்ட்டு டைரக்டர் அவர். ஒவ்வொரு ஷார்ட் விஷயம் சரி, கதை விவாதத்திலும் சரி, டயலாக் விஷயத்துலையும் சரி, கேரக்டர் வைஸும் சரி, மற்றவங்களை எப்படி இது பண்ணி போகிறது, கொஞ்சம் கூட இருக்கவங்க டெக்னிக்கலாக கூட இருக்கவங்க அப்படியே வந்து இது பண்ணியிருந்தாங்கன்னா வேறு லெவல் டைரக்டர். இன்றைக்கி அதே குமார் சாரை வந்து இப்போ ஒரு வீட்டிலையே சும்மாதே இருந்தார். என்ன சார் நீங்கள் வாட்டில் சும்மா இருக்கீங்க, நீங்கள் வாங்க வந்து என்னன்னு சொல்லி நான் ராமச்சந்திராவில் வந்து நடிக்க ரொம்ப இழுத்துட்டு போய் 50,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து நடிங்க அப்படின்னு. சத்யராஜ் முன்னாடி போய் நான் எப்படியா நடிக்கிறது, என்ன நீ கூலிங் கிளாஸ் தானே போட்டுங்க, அவரை வச்சு நம்ம டைரக்ட் பண்ணலாம், பண்ணுங்க, நீங்கள் சும்மா பேசுங்கண்ணே. பார்த்தா இன்றைக்கி வந்து மிகப்பெரிய நடிகன் அவர். அவர் வந்து வெயிலுன்னு அப்படி வெயிலுன்னு படம், பாலா படம், அதுக்கப்புறம் வந்து மாயாண்டி குடும்பத்தார், எப்படின்னு வேறு மாதிரி ஒரு இப்போ என்னன்னா ஒரு வயசான ஒரு பெரியவர் நல்ல கேரக்டர்னா அவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டைரக்டரு. எனக்கு இன்னும் வந்து இப்பயும் வந்து அவரை எங்கள் ஸ்ரீதேஷ் சாருக்கு அப்புறம் வந்து நான் வந்து மானசீக குருவாக வந்து அவர் நான் நினச்சிட்டேன். பிரபு கதாநாயகனாக நடித்த தாலாட்டு கேட்கதுமா படம் தான் உங்களுடைய முதல் படம். அந்த வாய்ப்பு எப்படி உங்களுக்கு வந்தது? அறுவடை நாள் முடிஞ்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு வேறு எங்கேயும் நான் போகல. 5 வருஷமாக வந்து பிரபு சார் தான், வேறு யார்கிட்டையும் நான் போகல அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேன். அந்த கேப்பில் தான் வந்து ஸ்டில்ஸ் ரவி சார் வந்து கேலடி கம்பெனி வந்து ஒர்க் பண்ணி கொடு, வசந்த் புது டைரக்டரு பாலச்சந்திரன் வராருன்னா, இல்லை சார் நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லை இந்த ஒரு படம் வந்து சார் ரவி சார் வந்து ஸ்டில்ஸ் ரவி சார் வந்து என் ரூமுக்கு வந்து சொன்னார். சரி சார் நான் எப்போ போனாலும் போயிடுவேன் சார், பிரபு சார் எனக்கு எதாவது அவனுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன் சார். சரி நீ வா. அது பார்த்தா கேலடி கண்மணி வந்தால் அங்கேயும் இப்படி ஒரு கதை தான், கதை நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனந்த் சார்கிட்ட ராத்திரியெல்லாம் கதை டிஸ்கஷன், பகல் பூரா சும்மா இருக்குது, ராத்திரி தான் வந்துட்டு இருக்கேன். என்னப்பா இது ராத்திரியில் நம்மளை 11 மணிக்கு மேலே வந்து நம்ம இங்கே ராத்திரிலாம் அப்படின்னு வசந்த் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாப்புல, அங்கே போயிட்டுருப்பாரு. அது நம்ம சட்டையில் வந்து 3 பட்டனை வேறு நான் கழட்டி விட்டுருவேன், எப்பயும் கழட்டிட்டு இப்படித்தான் இருப்பேன் எப்பயுமே. வந்தோன்னா சட்டை விட்டுறேன், இதுவரை போட்டுருவேன், என்ன நீங்கள் அப்படின்னு மாட்டி விடுவார். அவர் பாலச்சந்திரன் சார் மாதிரியே பேசி அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி அந்த ஸ்டைலில் இருப்பார். ரியக்கூத்துனா அது வந்து சீக்கிரம் படம் முடிஞ்சுன்னு பார்த்தா மழை காலங்கள், அப்புறம் ராதியா திடீர்னு லண்டன் போயிடுவாங்க, ஆள் இல்லை, ஒரு நாள் ஷூட்டிங்பாங்க, 2 நாள் 3 நாள் தான் சார் நடக்கும். அதுக்கப்புறம் 4-5 மாதம் கழிச்சு தான் நடக்கும். எஸ்பிபி பாருங்க மண்ணில் இந்த காதல் சாங்லாம் எடுக்கும்போதெல்லாம் நாங்கள் வந்து இப்போ அதில் நம்ம கொஞ்சம் வேலையெல்லாம் நிறையா இருந்துச்சு, அதுலேயும் கொஞ்சம் இதெல்லாம் நம்ம கதை பண்ணோம். சொன்னோன்னா அது ஆனந்த் சார் கூட கொஞ்சம் என்ன அது நான் பழைய கதையெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆனால் அதுதான் கதையே. ஓடுனது காரணமே அதுதான் மெயின், அந்த நோய் தான் மெயினாக பிரச்சனை. ஸோ இதெல்லாம் வந்து அதெல்லாம் வசந்த குறிஞ்சி அதெல்லாம் நம்ம சொன்னதெல்லாம் இது பண்ணார். ஜனகராஜ் காமெடி கீமெடி அதெல்லாம் வந்து பேசினேன். அதில் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நினச்சி, ஒரே ஒரு சீன் தான் இருக்குது, ஒரே அங்கே ஒரு நாள் தான் இருப்பேன், ஒரு நாள் போகிறேன், ஒரு சீன் தான், அது பிரேக் டவுன் போட்டு கொடுங்க கெஞ்சினார். என்ன எங்கள் ஒரு சீன் உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும், ஒரே காஸ்டிங் தான், அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் அவனு ஒன்று, அப்புறம் அந்த 10 செகண்ட் ஆமாம் பிரேக் டவுன் போகிறேன் போட்டு கொடுங்க, நான் கூட வச்சிருக்கணும். நான் சீரட்டு பெட்டி அட்டையில் போட்டு கொடுத்துட்டேன், தெரியாதனமா சீரட்டு பெட்டி அட்டையில் சீரட்டு பெட்டி அதில் பிரித்து ஒரு சீன் சொல்லி எழுந்துக்கிட்டோம். ஐயோ என்னங்க அது என் தொழிலே போச்சு, நான் எங்கேருந்து வந்தேன் அப்படி இப்படிங்க. சார் இது யார்கிட்டையும் போய் போதில்லை, பேப்பரும் இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு சீன் உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும், மனப்பாடமாக 6 மாதமாக இதே கதையை தான் பேசிகிட்டு இருக்கேன்.
அப்படின்னா ஐயோ அவர் என்னென்னா கண்டினியூட்டினா கூட அந்த இது வெட்டி வச்சு ஒட்டி வச்சுருவார் சார். ஹீரோக்கு சட்டையை கூட வெட்டி பின் பண்ணி. ஆமாம், அவர் அங்கே ஸ்கூலில் அது அந்த ஸ்கூல் அப்படி சார். அது வந்து நம்மளுக்கு உங்கள் ஸ்கூல்லே வேறங்க இங்கே தான் அப்படி இப்படின்னாரு. சரி ஓகேண்ணா, அந்த படம் வந்து ஹிட் ஆச்சு. அது ஓகே. அங்கேருந்து தான் அந்த இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து நான் வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன் வந்து பிரபு சார்கிட்ட வந்து கதை சொன்னேன். அவர் பிரபு சார் வந்து எங்கெங்கே சொல்லுவார். இப்போ கடைசியாக எனக்கு வந்து இவங்ககிட்ட சொன்னார், நம்ம 4 ப்ரொடியூசர் சொன்னார், சிவசக்தி இவங்களுக்கு சொன்னார். அப்புறம் வந்து சின்ன கவுண்டர் எடுத்தாங்களே மோகன், அவங்ககிட்ட அவர் 2வது இருக்காங்களா, அவர்கிட்ட சொல்லி எனக்கு இது போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஏதோ இப்போ பிரச்சனை ஆகி ஃபைனான்சியல் ப்ராப்ளம் ஏதோ ஒன்று மறுபடியும் நின்று போச்சு. அதுக்கப்புறம் சரி என்னடா இது என்ன ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாமன்னு சொல்லிட்டு மனோ சாரை வச்சு ஒரு படம் பண்ணிடலாம், சிவாஜி சார் மனோ சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் தொட்டாச்சினிக்கின்னு ஒரு கதையை வச்சு மனோ நடிக்கிற மாதிரியா? மனோ ஹீரோ. மனோ இப்போ ஹீரோ 2-3 படம் பண்ணார் சார், தேவகும்ஸ்லாம் பண்ணார். மனோவையும் சீதாவையும் வச்சு ஒரு கதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தேன். அந்த கேப்பில் தான் வந்து குமார், சிவாஜி ப்ரொடக்ஷன் குமாரும், அப்போ கிரி சார் அமெரிக்காவிலேருந்து வந்தார், சண்முக சார் பையன் வந்தார். அப்போ வந்து ஐயோ வீட்டுக்கு வாயா அப்படின்னு கூப்பிட்டாங்க. உடனே கிரி சார் வந்து அவங்க அப்பா போல் ஷான் கிரியேஷன் ஒன்று ஆரம்பிக்க போகிறாரு, அதில் முரளியை ஹீரோ வச்சு நாங்கள் பண்ணலாம்ன்றோம், நீ கதை இருந்தால் சொல்லு, இளையராஜா மியூசிக் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த தாலாட்டு கேட்குமா வந்து சும்மா 2-3 சீன் மாத்திரம் சொன்னேன். ஓப்பனிங் ஏன்டா ஃபுல் கதைக்கல, ஓப்பனிங் சீனும் ஒரு மிடில் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா பயங்கரமாக சிரிச்சிட்டாங்க. சிரிக்கும்போது அப்போ பிரபு சார் கிராசிங், என்னது ஒரே சிரிப்பு சத்தமாக இருக்குன்னு கேட்டார். பிரபு இந்த கதை, ஐயோ அப்பா கதையே இல்லை, 4 சீன் ஒர்க் அவுட் ஆகுது. ஆமாம், ஆனால் அந்த கேப்பா என்ன அப்படி என்ன அப்புறமா அந்த ஓப்பனிங் சீன் அவர் ஒழுங்கு வச்சு சரி நாளைக்கு போய் அண்ணனை போய் பாரு. ஒன்றுமே இல்லை, விஷயம் இல்லை, அண்ணனை போய். இவங்களுக்கு என்னென்ன நாங்கள் அதை கேட்க சொன்னால் நீங்கள் அண்ணனை போய் பார்க்க சொல்கிறீங்க அப்படி. இவங்க காலையில் போய் இப்போ ராம் சார் போய் பார்த்தேன். அவனா யோ தம்பி சொன்னாப்புல எல்லாம் வந்து ஒரு 3 சண்டை வச்சுக்க அப்படின்னு மான் கம்பு கப்பு ஏதோ சண்டைலாம் சொன்னார். சரிங்க சார் அப்படின்னு கதை இனிமேல் பண்ணினேன், எல்லாம் லைன் மட்டும் இருக்கேன் இன்னும் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அவர் என்ன அந்த நேரம் என்னென்னா எனக்கு இந்த மாதம்பட்டி சிவகுமார் கம்பெனிக்காக மனோஜ்குமார் ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. அந்த டேட் வந்து மிஸ் ஆச்சு. இப்போ என்கிட்ட கேட்டார் பிரபு சார், எவ்வளோ நாளைக்கு அவனுக்கு டேட் வேணும்னா, நான் சும்மா 20 நாள் கொடுத்தா போதும் அப்படின்ட்டேன். 20 டேஸ் கொடுத்தா போதும் சார், நான் அவங்க போகிறேன். 20 நாள் எப்படி முடிப்பானு? முடிக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுட்டு சொல்லிட்டேன். சரி அந்த டேட் அப்படியே மாதம்பட்டி சிவகுமார் டேட் வச்சு உடனே நம்ம கம்பெனியில் பார்த்தோன்னா டக்குன்னு டிஸ்கஷன் அப்படி மேலே டிஸ்கஷன் போட்டோன்னா இந்த கதை தாலாட்டுக்கு கதை லைன் இருக்குது சார், சீன் பண்ண. இதில் என்னென்னா அந்த பகல் பூரா எனக்கு வந்து இதயத்துக்கு நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணணும், சத்யஜோதிக்கு கதிருக்கு, அவனும் டைரக்டர் ஆகிட்டான். பகல் பூரா எங்கள் டீம் அப்படியே அவனுக்கு ஒர்க் பண்ணோம். தியாகராஜ் சார் அங்கே துப்பாக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. அங்கே போய் உட்லண்ட்ஸ் ஹோட்டல் ரூம் போட அங்கே போய் உட்காந்து ஏதாவது பேசி முடிச்சு நைட்டு ஃபுல்லாக எங்களுக்குன்னா எங்கள் சிவாஜி ப்ரொடக்ஷன் ராயப்பேட்டை அந்த மாடியில் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நைட்டுக்கு வந்து படித்தாங்க, சாப்பாடு வாங்கி விட்டு பிட்டியை குடிச்சு பிட்டியை 4 மணி வரைக்கும் பேசிட்டு அப்படியே ட்ரிபிளிக்கனில் அப்படியே போய் தூங்கிட்டு காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸுக்கு வந்துடுறேன். 8 மணி டு 10 மணி வரைக்கும் எங்கள் கதை ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் கதிருக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி 2 ஷிஃப்ட் மாறி 2 பேர் நம்ம பசங்க தானே 2 அந்த யூனிட் இந்த யூனிட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. அசிஸ்டன்ட் அங்கே இருக்க 2 அசிஸ்டன்ட் இங்கே இருக்க அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிவிட்டோம். அப்படி ஒர்க் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் கதையை நாங்கள் யார்ட்டுமே சொல்ல, அவ்வளோதான் கதை சொன்னது. ரெடி பண்ணால் அவ்வளோதான் முடிச்சுட்டு போயிட்டு வந்து எல்லாம் முடிச்சோன்னா வீட்டிலே வந்தோம். சின்ன தம்பி ரிலீஸ் ஆகலை. தம்பி ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நான் டேரக்டர் இல்லை, இதுதான் பிரச்சனை. ரிலீஸ் ஆக போகுது சார். அப்போ எங்களுக்கு வந்து 14th ஏப்ரல் 14th வந்து ரிலீஸு. ஏப்ரல் 14th அன்றைக்கி எனக்கு ஷூட்டிங்கு, அந்த ரிலீஸ் அன்றைக்கி ஷூட்டிங் அமைஞ்சது. அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ப்ரொஜெக்ஷன் மேனா தியேட்டரில் காமிச்சாங்க. பார்த்தா
தாலி என்னடா தாலியை வச்சுட்டு இவ்வளோ பில்டப் பண்ணி பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கு. சும்மா ஒரு 50 நாள் ஓடு அப்படின்னு ஒரு கணக்கு, எங்களுக்கு ஒரு கணக்கு நான் போட்டேன். அந்த தப்பு கணக்கு பெரிய கணக்கு. 400 நாள் 500 நாள் ஓடி பிரபு சார் நிற்க விட மாட்டார் அளவுக்கு ஒரு க்ரௌட் ஆகிடுச்சு. நான் ஷூட்டிங் பொள்ளாச்சி போய் 3ஆவது நாளில் வந்து அவரை நிற்க விட மாட்டேன். வண்டி கட்டிட்டு வர்றானு எனக்குன்னாலும் கோவம், என்னடா நம்ம வேலையும் கட்டு போகுது, நம்ம வேறு இதில் ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய ஹிட், வேறு பெரிய ஹிட்டு, மிகப்பெரிய ஹிட்டு. அந்த மாதிரி ஹிட்டு இன்னும் வரைக்கும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு கிட்ட வந்து பெரிய சோதனை தான், பெரிய பெரிய சோதனை எனக்கு. அவ்வளோ பெரிய ஹிட்டை தாண்டி வந்து 2வது ஒன்று சார், நான் வந்து அதில் குஷ்பு போடலான்னு சொல்கிறேன். அந்த ஃபார்மேட் போனேன். இல்லை வேணாம்யா அப்படின்ட்டார் நம்ம ஆளு. அப்புறம் பார்த்தா சரி வேலைக்கு ஆகாத, அப்போ எனக்கு கூடயே இருக்கணும் பானுப்பிரியா இல்லைன்னா கனகா யாராவது போடுங்கன்னு. அவர் சிவாஜி சார் கனகா போட்டு அவனுக்கு தேவியா பிள்ளையை போட்டிருக்கா அப்படின்ட்டாங்க. அது தேவியா அது போட்டோன்னா இதுதான் சார் கூடயே இருக்கும். மற்றதெல்லாம் பிரபு சார். நான் சொன்ன மாதிரி பிரபு சார் வந்து 28 நாளில் வந்து அவர் வேலையை முடிச்சேன் சார். நான் அப்படியா 6 சாங்கு 3 ஃபைட்டு கிட்டத்தட்ட 60 சீனு. இதில் என்ன கூத்துன்னா ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் வந்துச்சு. ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கன்னா பக்ரீத்துக்கு அடுத்த நாள் ஷூட்டிங் போனோன்னா சிவாஜி சார் தான் பொள்ளாச்சியில் வந்து கேமரா ஆன் பண்ணி, அப்போ வண்டியில் வச்சுட்டு பிரபு சார் சைக்கிளை ஹாப்பின்ற முதல் ஹாப்பின்னு ஃபஸ்ட் ஷாட்டு வச்சுட்டு சார் போயிட்டார். நான் ஃபஸ்ட்டு டே தானே கொஞ்சம் வார்மப் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளில் வர்றது, மேலே டாப் ஆகில வீலு அது இது கீழே விழுகிறது, ஒரு ஏசின்னு தான் சாயங்காலம் வரைக்கும் எடுத்தேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500 அடி கிராங்க். எனக்கு பக்கத்து ரூம்பு தான் பிரபு சார் ரூம், குமார் ரூம். நான் இங்கே அந்த மணிஷ் ஹோட்டல், அந்த ஹோட்டலுக்கு கேட்கும். அப்போ வந்துன்னு என்னப்பா இவன் குமார் மாதிரி படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குமார் மாதிரி வந்து ஒரே சீனு வந்து 1500 ஒரு நாள் முழுவதும் எடுத்துக்கிட்டு இருக்கான். சரி பார்ப்போம், ஒரு 4-5 நாள் பார்ப்போம் அப்படின்ட்டாங்க. ஐயோ பொழப்புக்கே வேலை போச்சுன்னா ஒரு 4-5 நாள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் சரி இது நம்ம சுதாரிச்சு நம்ம சும்மா ஒரு வார்மப் வேணும். அடுத்த நாள் வந்து ஆரம்பிச்சு சார் வேலை ரிவர்ஸ் தான். ஏதாவது முதல் நாளுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்னா சீனவே ரிவர்ஸில் எடுக்குது சார். ஆர்டர்லேயே போகிறதில்ல. இப்படி போய் அப்படி போயிட்டு இப்படி வந்து எடுத்து கவுண்டர் மணி 2வது நாள் கவுண்டர் மணி இறக்கிவிட்டாங்க. அவர் சொல்ல வேணாம். அவர் பார்த்தோன்னா என்னப்பா அவன் தலைகளை எடுத்துக்கிட்டு இருக்கானப்பா அப்படின்னு ஊருக்கு அவர் பழகி விட்டார். ஸோ நான் வந்து 36 நாளில் வந்து 36 ரோலில் படத்தை முடிச்சேன் சார். அந்த படம் 36 ரோலு 36 நாள் கரெக்டாக. படம் முடித்ததுக்கப்புறம் வந்து ராஜா சார்கிட்ட வந்து டபுள் பாசிட்டிவ் போட்டுக்காங்க. அப்போ நான் வந்து இப்போ ராஜா சார் வந்து 60 நாள் இது பண்ணது டைரக்டர் கூட ஸ்ரீதர் சார் கூட அங்கே ஓரத்தில் தான் நின்றுருப்பான். அப்போ தான் தெரிஞ்சுட்டு நான் மூஞ்சியே தெரியுங்க. அதே போல் இப்போ அங்கே ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே வந்து கம்போசிங்ன்ட்டாங்க. ராஜா சார் இங்கேயே கூப்பிட்டுருக்காங்க. அப்போ நான் உடனே ஒரு சீட்டு ஃபைட்டு ஒன்று போட்டு நான் இங்கே அப்போல்லாம் வந்து ட்ரெயினிங்கில் பஸ்ஸில் ஏற்றி விட்டாங்க. சால்னு ஏறி வந்தால் நேராக சிவாஜி சார் வீட்டுக்கு வர சொன்னாங்க. வீட்டுக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு ஐடியல் பீச்சுக்கு தலைவர் அங்கே இருப்பார் இந்த கம்போசிங். சாப்பாடோட நான் போய் இறங்கி வச்சுட்டு வந்து கம்போசிங் தாலாட்டு கேட்குமா கதை என்ன கதையாக சொல்கிறது. குழந்தை பேர்த்த குழந்தை பேருக்கு ஒரு புள்ள பயப்படுவேன், கடைசியில் ரெட்டை குழந்தை பேர். இதான் கதை. இதை நான் எப்படி கதையை சொல்கிறது, அது சீனாத்தான் சொல்லி அப்படின்னாரு. நான் அப்படியே நிறைய அப்படியே சொல்லி சரி சாங் சுச்சுவேஷன் ஒரு 6 சுச்சுவேஷன் சொல்லிட்டேன். அரை மணி நேரம் தான் சார். ஆனால் அந்த மாதிரி ஹிட்டு எதுவுமே இல்லை. இதயமும் அது வந்து ஈக்குவலாக போயிடுச்சு. அரை மணி நேரத்தில் வந்து கம்போசிங் முடிச்சு போவேன்டா. நான் வண்டியை பிடிச்சி ஓடி வந்துட்டேன். இங்கே ரெக்கார்டிங் பண்ணி இங்கே அடித்து தள்ளிக்கிட்டுருக்கேன். எல்லாம் முடிச்சுட்டு இந்த படத்தோட இம்பேக்டை எப்படி வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி சும்மா நம்ம 36 நாளில் வந்து எப்பயும் போல் ஒரு படம் பண்ணோம், எப்பயும் போல் இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாம் முடிச்சு எடிட்டிங்லாம் பார்த்து லெனின் சார் பார்த்து அந்த காமெடியெல்லாம் மிரண்டு இந்த புலி காமெடி அந்த காமெடியெல்லாம் பார்த்து இது ஆகிட்டார். அதை ராஜா சார்கிட்ட போய் அப்போ போய் சொல்லியிருக்காரு. சரி என்ன தான் எடுத்துக்கான்னு சொல்லி ஆனால் இப்போ டபுள் பாஸ் வந்து ஏவிஎம் ஏசி தியேட்டரில் போட்டாங்க. இது நான் வந்து ஏசி தியேட்டர் போட்டேன்னா நான் வந்து சரி அந்த ஒரு மரம் இருந்துச்சுல முதல் தம்மை போட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். எனக்கு முன்னாடி போயிட்டார் தலைவர். போட்டு பார்த்தா அவர் உட்காந்துருக்கேன். உள்ளே போய் ஏசி தியேட்டரில் உட்காந்துருக்காரு. பார்த்தா சுப்பையா ஓடி சார் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க வாங்க. ஐயோன்னு சொல்லி ஓடி உள்ளே போய் கதவை தன்னு பார்த்தா நல்லா உருமா கட்டி இப்படி உட்காந்துருந்தார் குளிரில். சார் படமெல்லாம் கோவத்தில்
ஓரத்தில் இருக்கார். ஓ நீ லேட்டாக என்ன நான் லேட்டாக படம் ஃபஸ்ட்டு ஷாட் அப்படியே ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரே க்ரெயின் மேலே வந்து அப்படியே ஒரு மலைக்கு வரும். மலைக்கு வந்தோன்னு பார்த்து ஒரு போர்டு இருக்கும், இந்த ஊர் வந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னா. அங்கேருந்து வில்லேஜுக்குள்ளே அப்படி இந்த கேமரா உள்ளே போகும்போது சவுண்டு ஓரத்தில் வரும். சூரப்பெட்டிக்காரனா வெக்காலி மேலே பெட்டிக்காரனா ரெண்டில் ஒன்று பார்த்தலாம்னா வெக்காலி நின்று ஒரு சவுண்டு கேட்டேன். ராஜா சார் அப்படின்னாரு. ஆகா படம் பிடிக்கல ஊருக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வெளியிலே வாங்கிட்டு உள்ளே இல்லை. அவரா படம் பார்த்தார். படம் பார்த்தோன்னா எல்லாம் படம் முடிஞ்சோன்னே நான் எப்போயும் போல் நம்மளுக்கு சாப்பாடுக்கு பழம் வீட்டிலேருந்து வந்துருச்சு. அப்பா வீட்டிலேருந்து சாப்பாடெலாம் வந்துருச்சு. நல்லா டிஃபன்லாம் சாப்பிட்டாங்க. ராம் சாரும் பிரபு சாரும் இப்படி படம் எப்படின்னா இருக்குது அப்படின்னு லேடிஸ் அப்படின்ட்டு போயிட்டார். சரி ஓகே நான் போய் வந்து என்ன ரீல் ரெடி பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் மார்க்கிங் போகும்போது சுப்பையா ஓடி வந்தான். சார் உங்களை சார் கூப்பிட்றாரு அப்படின்னாரு. என்ன யாருன்னா எங்கேயா இருக்காரு அப்படின்னா ஏவிஎம் குருண்டா இருக்குல்ல அது பக்கத்தில் நிற்கிது, கார் நிற்கிது. இங்கே இருந்து ஓட்டம் குடுன்னு ஓடி போய் வந்து நின்று அப்படியே பார்த்தாருங்க. படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அங்கே சொல்லாமல் இங்கே வந்து என்ன படம் பண்ணியிருக்கேன் நீங்கள் காலையில் 6 மணிக்கு பிரசாத் வாங்கன்னு போயிட்டார். எனக்கு கை ஓடலை காலை ஓடலை. அன்னைக்கு ரூமு முழுவதும் பாட்டிலாக உடைச்சான். பசங்க விண்டேஜ் அப்போ வந்து ஃபேமஸ்ஸு உடச்சி நாசம் பண்ணிட்டான். பண்ணி மற்ற ராஜா சார் என்ன அப்படி பார்த்தா விடிய காலம் 4 மணி வரைக்கும் சார். இங்கே 5 மணிக்கு நான் 6 மணிக்கு வரேன். வாடகை வர குப்புன்னு அடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஏலக்காய் கீழக்காய் வாங்கி வாயில் போட்டு எல்லாம் கடையை போட்டு காலையில் குளிச்சுக்கிட்டு அப்படியே போய் போதில் போய் இப்படியே போய் வெளியே போய் நின்னேன். என்னென்னா சுபையா போய் இப்படி வந்து கபர் வந்திருக்காரு அப்படின்னா ஆனால் வர சொல்லியா அப்படின்னாரு. அவர் எப்பயுமே கூப்பிட மாட்டேன். உள்ளே போனேன்னு ஒன்று உட்காருன்னா அவரை வர சொல்லு அப்படின்னா. இன்னொருத்தர் நீங்கள் எனக்கு முன்னாடி ஒருத்தர் பெரியவர் உட்காந்துருந்தார். யாருன்னு பார்த்தா ஒன்று இவர் தான் ஏஜிஎஸ்ஸு இந்த வசந்த் வச்சு ஒரு படம் ஆரம்பித்தாங்க. முரளி ரேவதி டேட் வாங்கிக்கிறாங்க, டேட்ஸ்லாங்க. நீ அந்த படத்தை பண்ணியா இந்த அட்வான்ஸ் கொடுங்க. எதுவுமே இல்லை, 50,000 ரூபா பணம் அட்வான்ஸ். எனக்கு கையோன்னு எங்கே வைக்கிறது? இது பணத்தை எங்கேயே வைக்கிறது? பேங்க்கில் அக்கௌண்ட்டும் கிடையாது, ரோட்லையும் கிடையாது, 40 ரூபா வாடகையில் இருக்கேன். எப்படி அந்த பணத்தை அப்படியே வாங்கி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுருந்தேன். முரளி ரேவதி டேட் இருக்குது வந்து வசந்த் வந்து அது ட்ராப் ஆகிடுச்சு, அந்த டேட்டை நீங்கள் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பளத்தை நீயே பேசிக்கையா, அது என்ன வேணாலும் நீ பேசிக்கணும். ஏன்னா ஓகே சரிங்க அவர் ஏஜிஎஸ்ன்னு அப்படியே முடிச்சுட்டு அப்படி வந்து எனக்கு வந்து அந்த படத்தை ராஜா சார் பார்த்து 2வது படம் நான் என் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரீரெக்கார்டிக்கு முன்னாடி எனக்கு படம் கமிட் பண்ணி நான் வந்து இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு வந்து நான் அவுடோரில் ஷூட்டிங்கு சின்ன பசங்க நாங்கள் ஷூட்டிங் இருக்கு. விஜய் சூர்யா ஆகிய 2 பேரோட நடித்த அனுபவத்தை சொல்லுங்கள். விஜய் சார் கூட வந்து இப்போ நான் விஜய் சாருக்கு வந்து ஒரு டைரக்ஷனுக்காக கதை சொல்லி போய் அது மிஸ் ஆகி போச்சு எனக்கு லைஃப்பில். அது ஒரு பெரிய அந்த மிஸ் வந்து இன்னைக்கு வந்து அந்த ஏக்கத்தோட பிரிட்ஜ் பண்ண முடியலை. அது சந்தர்ப்ப சூழ்நிலை மாறி போச்சு. பட் ஆனால் அவர் கூட நடிக்கும்போது வந்து ஒன்று வந்து எவ்வளவு எமோஷனல் சீன் இருந்தால் கூட வந்து ரொம்ப அசால்ட்டாக நடிக்கிற ஒரு நடிகை. காமெடியை வந்து அப்படி எல்ஏரேஸ் நான் கவுண்டமணி காமெடியனாக பார்க்குறேன், ஒரு ஹீரோ காமெடியனாக பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு எல்ஏரேஸ் பண்ணுற ஒரு பெர்ஃபார்மர். அதே போல் வந்து சில விஷயங்கள் அந்த மதுரை படத்துலலாம் வந்து என் முன்னாடி வந்து இந்த வட்டியை பற்றி பேசினேன். அந்த வட்டி வாங்க இந்த வட்டி வாங்க ஸ்பீடாக பயங்கரமாக பேசுவார். படத்தில் பார்த்தா தெரிக்கும் அது. பட் ஏன் முன்னாடி பேசினார். இவர் பேசுனா எனக்கு சவுண்டே வரல. விட்டு அந்த விட்டு இந்த விட்டு இந்த லிப்பே வரல எனக்கு. வந்து நான் வந்து எப்போ முடிப்பார் எப்போ ஆரம்பிக்கிறேன் தெரியல எனக்கு. ஆனால் பாஸ் கொஞ்சம் அப்படின்ட்டார், அவ்வளோதான். ஆனால் டப்பிங்கில் வந்து வேறு எமோஷன் கொடுக்காது. அப்புறம் வந்து ஃபைட் பண்ணும்போது வந்து சொல்லிக்கிட்டே அடிப்பார். மாஸ்க்கு பின்னாடி இது கம்பி இருக்குது, அந்த பக்கம் போய் விழுங்க, இப்படிலாம் சொல்வார். அதெல்லாம் வந்து கைட் பண்ணிக்கிட்டே வந்து போய்ட்டு அது வந்து நான் இவர் மோகன்லால் கூட வந்து மலையாளத்தில் மாம்பழக்காலன்னு ஒரு படம் பண்ணேன். ஒரு ஃபைட் எனக்கு அவர் சோலோ ஃபைட்டு. அந்த ஃபைட்டில் வந்து 2 பேரும் கட்டி பிடிச்சி உருண்டு 2 பேர் மேலேயும் மண்ணு படாது. அந்த மாதிரி ஒரு ஃபைட் எடுத்தாங்க.
ஒரு ½ அன் ஹவரில் ஃபைட் எடுத்தேன் பஸ் தியாகராஜ் மாஸ்டர். அது அண்ணா அப்படியே மேலே இருக்குங்கண்ணே, அண்ணா உருட்டுங்க என்ன அவர் என்ன அண்ணே இருப்பார். பிடிச்சி போய் ஃபைட் பண்ணி வர மிலிட்ரி மேனாக வந்து ஃபுல்லு செம்ம ஃபைட். அது ஃபைட்டு முடிச்சு மாத்திரம் 2 பேருக்கு மண்ணே படலை தலைவர், தரையில் மண். அப்படி ஒரு மோகன்லால் அப்படி ஒரு கைடன்ஸ் ஃபைட் பண்ணும்போது அந்த இதை வந்து நான் விஜய்கிட்ட பார்த்தேன். ஒரு டெடிகேஷன், ஒரு டிக்னிட்டி, அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் வந்து இல்லை நம்மளுக்கு. தமிழ் சினிமா கிடைச்ச ஒரு பொக்கிஷம் சூர்யா. அது இன்னொரு பொக்கிஷம், அது ஒரு தங்கம்னு அப்படி ஒரு தங்கம். இன்னும் சித்தப்புன்னே சொல்லி எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஹரி சார் எனக்கு வந்து கொடுத்த கிஃப்டில் வந்து அந்த வேலு படத்தில் வந்து ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்தாரு. அவர் சித்தப்பு கேரக்டர். 6, வேலு, அப்புறம் இன்னொரு ஒரு 3 படம் சூர்யா சார் கூட போனேன். அதான் நீங்கள் வந்து எல்லுண்டா எண்ணெயாக நிற்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அவர். நீங்கள் 6 மணிக்கு ஆர்டிஸ்ட் வந்து ஹரி வந்து நிற்பாப்பில் 5:55 வந்து நின்றுப்பார். நான் அப்படி ஒன்று பார்த்ததில்ல. வந்து நம்மளே வந்து நைட்டெல்லாம் வந்து உட்காந்து இது பண்ணிட்டு என்னடா இவனுக்கு போய் காலங்காத்தில் ஒரு இது வந்து நான் நெப்போலியன் சார், பிரகாஷ்ராஜ் வந்து ஐயா படத்துக்கு வந்து ஒரு இதில் வந்து உட்காந்துருந்தோம். ஹரி சொல்கிறேன் நான், விடிய காலம் வந்து 1 மணி வரைக்கும் சீட்டு விளாண்டுருக்காங்க. காலையில் உப்பளத்தில் வந்து தூத்துக்குடியில் ஷூட்டிங்கு. நாங்கள் அப்பா அப்படியே விளாண்டுக்கிட்டே அப்படி போய் காலையில் உப்பளத்தில் போய் நின்று ஷாட்டு. இந்த நயன்தாரா சாங் வந்து இதுக்காக. ஸோ அந்த மாதிரி சூர்யா சார் கூட ஒர்க் பண்ணுறது வந்து நமக்கு வந்து அது ஒரு தெம்பு தைரியம் கொடுக்குறாரு. அந்த உடம்பு பில்டப், அந்த உடம்பை பாதுகாக்கிறது இது. அப்புறம் வந்து அந்த ஃபைட்டு சீக்வன்ஸ் ஒன்று, எமோஷன் வந்து அதான் அவர் ரொம்ப வேறு மாதிரி ஒரு அழகான ஒரு கார்த்திக் சார் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுமோ அது மாதிரி வந்து சூர்யா சாருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும். ஒரு இனிமையான நாட்டில் அவங்க கூட அதான் அந்த மாதிரி நடிகன் கூட நடிக்க நம்மளுக்கு வந்து நம்மளுக்கும் அந்த இளமை வரும், நம்மளுக்கு ஒரு உத்வேகம் வரும். இப்போல்லாம் வந்து யார் கூட நடிக்கிற என்னன்னு ஒன்றுமே புரிய மாட்டேன். நம்மளா போய் நம்ம அது இப்போ என்னென்னா, இப்போ யாராவது ஒரு நியூ ஃபேஸ் முன்னாடி நடிக்க போனால் நம்ம தான் ரஜினிகாந்த், நம்ம தான் கமல்ஹாசன், அந்த மாதிரி அதுலேயே போய் நடிச்சுட்டு வந்துடுது. அப்போ அதுக்குள்ளே மரியாதையை அவங்க கொடுக்குறாங்க, அப்படி நீட்டாக போயிட்டு வந்துடுது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.